வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது நேற்று எடுத்த வீடியோ, மண்டே பிரதோஷம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பிரதோஷன்றதுனால பையனை வந்து நல்ல இருக்குது கிரிக்கெட் அகாடமியில் ஜாயின் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் ஏரியா சைடில் இருக்க ஒரு கிரிக்கெட் அகாடமி, எஸ்கே அகாடமின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அவனுக்கு வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூல்லே மாஸ்டர் சொன்னாங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு அகாடமியில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அகாடமியில் ஜாயின் பண்ணோன்னே ஓகே அப்படின்னு அவனை அகாடமியில் விட்டுட்டு நம்ம பிரதோஷன்றதுனால கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் அப்படி கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். எந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோயம்புத்தூரில் வந்து கோட்டை ஈஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் எப்போவுமே பிரதோஷத்துக்கு வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நேரத்தில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அப்புறம் போக போக கூட்டம் வந்துடுச்சு. என்னதான் நேரத்தில் போனாலும் நம்ம அந்த பூஜை டைமில் அங்கே இருந்து பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் லைனில் நின்றுட்டுருக்கோம். செம்ம கூட்டம். நான் லாஸ்ட்டில் நின்றுருக்கேன் பாருங்கள். எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம வாங்கிட்டு புளியோதரையும் தயிர் சாதம் கேசரி சுண்டல் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாமா சொன்னார் லைன்லாம் நிற்க வேணாம் போகலான்னு சொல்லிட்டு. இல்லை கோயிலுக்கு வந்துட்டு எப்படி பிரசாதம் வாங்க போகிறது, நின்றுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்தோம். எனக்கு அதுவே ஃபுல்லாகிடுச்சு. முடிச்சுட்டு அங்கேயே 7:30 ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்து பையனை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேராக அகாடமிக்கு வந்துட்டோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே லவனும் மாஸ்டர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ கிளம்பி நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு நைட் நேரம் அந்த லைட் வெளிச்சத்தோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டான். ஏன்னா நாங்கள் விட்டுட்டு போயிட்டு 3.5 மணி நேரம் ஆகிடுச்சு. பசி ஆகிடுச்சு போல். பார்த்தோன்னே வந்துட்டான் அவன். நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு வந்து கிரிக்கெட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டி நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ என் பையனுக்கு ரொம்ப கிரிக்கெட்டில் விருப்பன்றதுனால இப்போ அவனுக்காக நான் அவன் கூட உட்காந்து டெய்லியும் டிவி பார்க்க கிரிக்கெட்டில் வந்து உட்காந்து அவன் கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். டிவி பாருங்கன்னு சொல்லுவான். ஓகே இப்போ வந்து அவனுக்கு கேட்டேன் நான் எப்படிடா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுங்கிட்ட செம்மையாக இருந்துச்சுமா, நான் இனிமேல் டெய்லி கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 3 மந்த்துக்கு சேர்த்து நாங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தோம். மந்த்லி வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மாதம் வருவோம், சரி அப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதனால் 3 மந்த்துக்கு சேர்த்து நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தானே ஆகணுன்றதுனால நாங்கள் அப்படி பே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பி பார்த்திங்கன்னா குனியமுத்தூரில் எங்கள் ஊர் பக்கத்தில் குனியமுத்தூரில் வந்துட்டு நாங்கள் டென்னிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே வந்து தான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். எப்பவும் மாமா கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என் பையன் தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் கேமரா கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கும் எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். மாமா எந்த பொருள் எடுத்தாலும் பார்த்து எடு, அளவு எடு, தேவையில்லாதெல்லாம் வாங்காதன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு பொருள் வாங்க போனோம்னா 10 பொருளை எடுத்துருவோம். இது வந்து லிட்டில் ஹார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் மாமா அதை எடுத்து என் கையில் கொடுத்துருவார். இந்த என் ஹார்ட்டே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாரு. அதிகமாக நம்ம ஏதாவது பொருள் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மளிகை கடைக்கு போவோம். அப்போ அந்த நம்ம அம்மா டைமில் எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது மளிகை கடையில் போய் நம்மளுக்கு தேவையான ஜாமானை மட்டும் எழுதி கொடுப்போம். அவங்க அதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது நம்ம வாங்க வர பொருளை விட 10 பொருள் சேர்ந்து தான் வீட்டுக்கு வருது. அது எதுக்கு வாங்கணும்னு நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு ஆசை, இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம்னு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ வாங்கியிருக்கோன்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் மாமா சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்துடுன்னு. இப்போ எனக்கு தேவையான பொருள் மட்டும் நான் இப்போ ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். மீதியெல்லாம் நாங்கள் வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே பையன் வந்து ரொம்ப பசின்னு சொல்லிட்டு இருந்தார். கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்துட்டு சரி போகும்போது ஜூஸ் அங்கே தான் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பழமுதிர் நிலையம் இருக்குது. நேராக அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு தான் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன ஒரு சேர் கூட போடவே இல்லை, எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அந்த பையனும் சொல்லிட்டு இருந்தான், அக்கா இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போல்லாம் யாருமே இங்கே சேர் போடுறதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் திட்டிகிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரம் இல்லை அங்கே வெளியிலேருந்தெல்லாம் வருவாங்கள்ல, டயர்டாக வருவாங்க, இப்போ நீங்கள் சேர் போட்டு வைக்கலாம்ல, எங்கே வந்து போடுறது, நின்றுட்டே குடிக்கிற கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். ஓகேக்கா நான் வந்து ஓனர்கிட்ட சொல்கிறேன், இங்கே சேர் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் திட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கால்வலி, அங்கெல்லாம் நம்ம நின்றுட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஏன்னா கோயிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நின்றுட்டேன். அதனால் நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். சரி நான் உட்காறேன், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, இதோட என்னோடய ஈவினிங் vlog முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் பையன் நைட் டிஃபன் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம்னாங்க. இதெல்லாம் முடியாது, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே அங்கே உட்காந்து அடுத்தது அவர் வந்து வேறு ஐடியா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.